வெல்கம் டு ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் இப்போ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஎன்ஜி ஃபார்ம் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஆனால் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவினுடைய கடைசி பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் எப்படி நம்ம அதை கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கிற டென்ஸ் பெரும்பாலும் கண்டினியூவஸ் டென்ஸாக தான் இருக்கும். சில நேரங்களில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். பொதுவாக கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு வினையை, ஒரு செயலை குறிக்கக்கூடியது. இப்போ மேலே 2 தமிழ் வார்த்தைகள், ஓடிக்கொண்டு படித்துக்கொண்டு அப்படிங்கிற 2 வார்த்தைகளை பார்க்குறீங்க. அதுக்கு ஈக்குவலாக ரன்னிங் அண்ட் ரீடிங். ரன்னிங்னா ஓடிக்கொண்டு, ரீடிங்னா படித்துக்கொண்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. இந்த 3 வார்த்தைக்குமே இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான், அதுதான் இஸ். இப்போ அவன், அவள், அது, இது 3ல் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் வார்த்தை என்ன, ஹீ, ஷீ, இட். அப்போ ஹீ இஸ் ரன்னிங் சொல்லலாம், ஷீ இஸ் ரன்னிங் சொல்லலாம், இட் இஸ் ரன்னிங் சொல்லலாம். அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள், அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் அர்த்தம் அதுக்கு. இப்போ இருக்கிறார்கள், இருக்கிறோம், இருக்கிறீங்க, இது 3க்குமே ஒரே வார்த்தை இங்கிலீஷில் பயன்படுத்த முடியும். அதுதான் ஆர். இந்த ஆர் வரும்போது அவர்கள், நாம், நீங்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா தே, வி, யூ. அப்போ தே ஆர் ரன்னிங் சொல்லலாம், வி ஆர் ரன்னிங் சொல்லலாம், யூ ஆர் ரன்னிங் சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீன்னு அர்த்தம். இப்போ இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு வரும்போது, இப்போ டாக் அப்படின்னு வருது, அது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும். சிங்குலராக இருந்தால் இஸ் போடணும். ஸ்டூடெண்ட்ஸுட்டு வருது, ஸ்டூடெண்ட்ஸு சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும். அது ப்ளூரல், அப்போ ஆர் போடணும். அப்போ டாக் இஸ் ரன்னிங் அப்படின்னா ஒரு நாய் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரீடிங் அப்படின்னா மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள்னு அர்த்தம். இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆம் பயன்படுத்தணும் இங்கிலீஷில். அந்த ஆம்க்கு எப்போதுமே ஐ மட்டும்தான் வரும், அல்லது நான், நான் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ரன்னிங் அப்படின்னா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் ரீடிங்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆம், இஸ், ஆர், இது 3ல் ஏதாவது ஒன்று நடுவில் பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ இருந்தார்கள், இருந்தோம், இருந்தீங்க, இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸு. இந்த பாஸ்ட் டென்ஸுக்குடைய வெர்பு என்னென்னா ஒரு வார்த்தை தான், வேர், வேர் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கு வரும், வி வேர் வரும், தே வேர் வரும், யூ வேர் வரும், ஸ்டூடெண்ட்ஸ் வேர் வரும். அப்போ பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் ரன்னிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வி வேர் ரன்னிங்னா நாங்கள் ஓடிக்கிட்டு இருந்தோன்னு அர்த்தம். யூ வேர் ரன்னிங்னா நீ ஓடிக்கிட்டு இருந்தேன்னு அர்த்தம். அதே மாதிரி இருந்தேன், இருந்தாள், இருந்தான், இருந்தது, இது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான். அது வாஸ். இது பாஸ்ட் டென்ஸ். இஸ் இருந்துச்சு இல்லையா ப்ரெசன்ட் டென்ஸில், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ். இப்போ இந்த வாஸுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா அவன், அவள், அது வரும். அல்லது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ, ஷீ, இட், இது 3 தான் வரும். ஹீ வாஸ் ரன்னிங் அப்படின்னா அவன் ஓடிக்கொண்டிருந்தான்னு அர்த்தம். ஷீ வாஸ் ரீடிங் அப்படின்னா அவள் படித்து கொண்டிருந்தாள்னு அர்த்தம். இட் வாஸ் ரன்னிங் அப்படின்னா அது ஓடிக்கொண்டிருந்ததுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இனிமேல் நடக்க போகிறது இருப்பேன், இருப்பாய், இருப்பான், இருப்பாள், இருப்போம். இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக வில் பி தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இதுக்கு சப்ஜெக்டை பொறுத்தலாம் எதுவும் மாறாது. ஐ வில் பி ரன்னிங் சொல்லலாம், ஐ வில் பி ரீடிங் சொல்லலாம், வி வில் பி ரன்னிங் சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் அர்த்தம் வரும். இப்போ ஐ வில் பி ரன்னிங்னா நான் ஓடிக்கொண்டிருப்பேன், வி வில் பி ரன்னிங் நாங்கள் ஓடிக்கிட்டு இருப்போம், யூ வில் பி ரன்னிங்னா நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பிய, ஹீ வில் பி ரீடிங் அப்படின்னா அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் இப்புவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார்
watching this video.